Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அரவணாக்கு வரக்கூடிய ஒரு சில ஐ இன்ஃபெக்ஷன்ல இருந்து எப்படி மீனை காப்பாத்துறதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சமீபத்துல ஒரு அரவணாவுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் வந்தது. அந்த ஐ இன்ஃபெக்ஷன் வந்த அரவணாவை நம்ம ஃபிஷ் டாக்டர் 6-in-1 வச்சு ரெக்கவர் பண்ணோம். அது எப்படி பண்ணோங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க அரவணாவோ இல்ல மற்ற ஃபிஷ்ஷோ வளர்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவா மீன்களுக்கு வந்து கண்ணுல 2 விதமான பிரச்சனை வரும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிரச்சனை வந்து கிளவுடினஸ் அப்படிம்போம், அதாவது கண் கலங்கி இருக்கிறது. மீனுடைய கண்ணோட மேற்பகுதியில என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கார்னியான்னு சொல்லுவாங்க. அந்த கார்னியா மேல வந்து வெள்ளை படலம் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதுக்கு ஐ கிளவுடினஸ். இது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிரச்சனை. அடுத்து இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா ஃபிஷ்ஷோடைய லென்ஸ் வந்து வெள்ளையா மாறுது. அதாவது நம்ம மனுஷங்கள்ல கேட்ராக்ட்னு சொல்றோம்ல, அதே ப்ராசஸ் தான். இப்ப இந்த மீன்களை பொறுத்த வரைக்கும் சில சமயங்கள்ல இந்த கிளவுடினஸும் கேட்ராக்டும் ஒன்னா வந்திருக்கலாம், இல்ல கிளவுடினஸ் மட்டும் வந்திருக்கலாம், இல்ல கேட்ராக்டும் தனியா வந்திருக்கலாம். ஸோ இதுல கேட்ராக்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை கியூர் பண்ண முடியாது. மனுஷங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஐ டெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த லென்ஸை வந்து உடைச்சி எடுத்து வேற ஒரு ஆர்டிபிஷியல் லென்ஸ் வைப்பாங்க. ஆனா மீன்ல இதே ப்ராப்ளம் தான் வரும். ஆனா அது ஆப்ரேஷன் பண்றதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் எதுவுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல. அதனால அந்த மாதிரி கேட்ராக்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீனுடைய அந்த லென்ஸ் மேல வெளிச்சம் படாது. வெளிச்சம் படாததுனால அந்த பிம்பம், அந்த பொருளோட பிம்பம் அதோட விழித்திரை ரெட்டினால ஃபார்ம் ஆகாது, மீனுக்கு கண்டு தெரியாது. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் அரவணாக்கு வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிளவுடினஸ் தான் இருந்தது. ஜென்ரலாக கிளவுடினஸ் வரும்போதே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோட உள்ள இருக்கக்கூடிய லென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாது. முதல்ல இதுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து பாருங்கன்னு தான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்லுவோம். அதே தான் இந்த கஸ்டமருக்கும் சொன்னோம். 6-in-1 காம்பினேஷன் கொடுத்தோம். கஸ்டமரு அந்த ஃபிஷ்ஷோட கண்டிஷன், ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள முன்னாடி இருக்கக்கூடிய கண்டிஷன் வீடியோவை இங்கே கிளியரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கஸ்டமர் வந்து இந்த மெடிசின்ஸை வந்து ஒரு 3-4 நாள் வரைக்கும் அப்ளை பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய கிளவுடினஸ் கொஞ்சம் குறைஞ்சிது. அந்த வீடியோ இங்கே காட்டுறேன் பாருங்க, கிளியராகவே தெரியும். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் பகுதி கிளியரா தெரிய ஆரம்பிச்சிது. அதாவது அந்த லென்ஸ் போது கிளியரானா அந்த கருப்பு கலராக இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லென்ஸ் வந்து டேமேஜ் ஆகலை. ஸோ இதுல ரெக்கவரி பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கஸ்டமரை அதே காம்பினேஷன் ரிப்பீட் பண்ண சொன்னோம். மறுபடியும் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அந்த தண்ணியை மாற்றிட்டு மறுபடியும் அந்த 6-in-1 கண்டினியூ பண்ணாரு. ஃபிஷ் டோட்டலாக ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ 2 கண்ணும் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு கலங்கி இருக்கும், இன்னொரு பக்கம் நார்மலாக இருக்கும். 2வது வீடியோ 3வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணுமே டோட்டலாக நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ரெக்கவரி. இதுக்கு கஸ்டமர் நாங்கள் சொன்னது என்னன்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு டேங்கை ஃபுல்லாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண சொல்லலாம் வித் ஹாட் வாட்டர். அதாவது சுடுதண்ணியை ஒரு துணியில் நினச்சி தொட்டி உள்ள தொடச்சி எடுத்துட்டு ஒரு டேங்க்ல ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரை வச்சுட்டு கேன் வாட்டரை வச்சு ட்ரீட் பண்ண சொல்லலாம். சூப்பராக சொன்னபடி செஞ்சது, சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி எல்லா கிளவுடினஸும் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் வந்து 50-50 தான். நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு ஆரம்பத்திலே வியாதி வரும்போதே சில அறிகுறிகளை காட்டும். அந்த அறிகுறிகளை வச்சே அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மீனுக்கு வியாதி வந்ததுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டூல்ஸுங்கிறது ஒன்று கூட கிடையாது. ஸோ ரெக்கவரிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஆரம்பத்திலே எந்த மீனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அரவணாக்கா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம், நீங்கள் ஃப்ளோரான் வளர்க்கலாம், ஆஸ்கர் வளர்க்கலாம், வேற கோல்டு ஃபிஷ் வளர்க்கலாம். எல்லா ஃபிஷ்ஷுக்கும் இந்த ப்ராசஸ்ங்கிறது சேம் தான். ஸோ வியாதிகளை ஆரம்பத்திலே கண்டறிய கற்றுக்கங்க. நம்ம சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வியாதியை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும். வியாதியை பற்றி புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியும், குணப்படுத்த முடியும். ஸோ இந்த அரவணா ரெக்கவரி ஆயிடுச்சு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்போதும் கிடைச்சிட்டே இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.